தாவேகாவுக்கு விசிக ஆதரவு தெரிவித்த பின்னர் முதல் முறையாக விசிக தலைவர் தொல் திருமாவளவனை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்திருக்கிறார். தாவேக ஆட்சி அமைக்க விசிக 2 எம்எல்ஏக்களின் ஆதரவை அளித்த அன்றைய தினமே விசிக தலைவர் தொல் திருமாவளவனை விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் ஆளுநர் கேரளாவுக்கு பயணம் செல்வதற்கான முடிவில் இருந்ததால் கால அவகாசமின்றி இந்த சந்திப்பானது தள்ளிப்போனது. அந்த நிலையில் தற்பொழுது வேளச்சேரியில் உள்ள தொல் திருமாவளவன் அவர்களது இல்லத்திற்கு நேரில் சென்று தமிழக முதலமைச்சரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்தை பெற்றிருக்கிறார். முதலமைச்சர் விஜய்க்கு அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில். இடத்திற்கு நேரில் வந்த முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பூச்செண்டு மற்றும் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை நினைவு பரிசாக வழங்கியிருக்கிறார் தொல் திருமாவளவன். அண்மை செய்தியாக பார்த்தோம். முதலமைச்சர் விஜய்க்கு அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை பரிசளித்திருக்கிறார்கள். சென்னை வேளச்சேரியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களது இல்லத்திற்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம். முதலமைச்சர் விஜயை வீட்டு வாசல் வரை வந்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வரவேற்று அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று வருகிறார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். அந்த வகையில் IUML தலைவர்களை மண்ணடியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற விஜய் அதனைத் தொடர்ந்து சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து சென்னை MRC நகரில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தலைமையிலான அதிமுக தலைவர்களை சந்தித்து அவர்களிடம் வாழ்த்து பெற்றதை தொடர்ந்து தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களது இல்லத்திற்கு நேரில் சென்று வாழ்த்தை பெற்றிருக்கிறார். வீட்டு வாசல் வரை வந்து இன்முகத்துடன் முதலமைச்சரை வரவேற்று அவருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை நினைவு பரிசாக வழங்கியிருக்கிறார் தொல் திருமாவளவன் அவர்கள். தமிழக அரசியலில் ஒரு நாகரிகத்தின் வெளிப்பாடாக முதலமைச்சர் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் கட்சி பேதமின்றி நேரில் சந்தித்து அவர்களிடம் வாழ்த்தை பெற்று பரஸ்பரம் அன்பை பாராட்டி வருவது தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. காலம் காலமாக எதிர்க்கட்சியினரை எதிரிகளைப் போல பார்க்கும் ஒரு அரசியல் சூழலை பார்த்து வந்திருக்கிறோம். தற்பொழுது அரசியல் ஒரு நாகரிக கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறும் அளவிற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து தனது அன்பை பகிர்ந்து வருகிறார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் தொடர்ந்து சந்தித்து வருகிறார். அந்த வகையில் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு தாவேக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை தற்பொழுது அவரது இல்லத்தில் நேரடியாக சென்று சந்தித்து வருகிறார். இந்த சந்திப்பானது மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை காட்டிலும் இந்த சந்திப்பின் நேரமானது சற்று கூடுதலாக இருப்பதாகவே தோன்றுகிறது. இதற்கான காரணம் ஏதும் இருக்கிறதா?
நிச்சயமாக சிகாமணி, தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடர்ந்து 2வது நாளாக மரியாதை நிமித்தமாக அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து வருகிறார். இந்நிலையில் தற்பொழுது வேளச்சேரியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை அவரது இல்லத்தில் சந்திப்பதற்காக தற்பொழுது வருகை புரிந்திருக்கிறார். குறிப்பாக நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவான நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த தனி பெரும்பான்மை என்பது தேவைப்பட்டது. 11 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு என்பது தேவைப்பட்டது. இந்நிலையில் தான் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம், குறிப்பாக திமுகவுடன் கூட்டணியில் இருந்த அந்த இடதுசாரி கட்சிகளின் ஆதரவை நாடியது. குறிப்பாக சிபிஐ, சிபிஎம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் ஆதரவு என்பது நாடியது. குறிப்பாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக உருவான நிலையிலேயே காங்கிரஸ் கட்சி 5 இடங்களை பெற்றிருந்தது. உடனடியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக காங்கிரஸ் கட்சி முதலாவதாகவே அவர்கள் உடனடியாக ஆதரவு என்பதையும் கொடுத்தார்கள். அதன் பின்னராகத்தான் இடதுசாரிகள் கட்சிகளான சிபிஐ, சிபிஎம் மற்றும் விசிக உள்ளிட்ட கட்சிகளிடம் ஆதரவை நாடியது தமிழக வெற்றி கழகம். அதன் அடிப்படையில் தான் உடனடியாக பல்வேறு செயற்குழு கூட்டங்களை இந்த சிபிஐ இடதுசாரி கட்சிகளான சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சிகள் உடனடியாக கூட்டி உடனடியாக முடிவுகளும் என்பது எட்டப்பட்டது. அந்த முடிவில் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆதரவு தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமின்றி நிபந்தனையற்ற ஆதரவு என்பதை தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் விசிகாவிடமும் இவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து ஆதரவை நாடினார்கள். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் உடனடியாக முடிவு என்பது எடுக்கப்படாமல் தொடர்ந்து அலைக்கழித்துக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக பல்வேறு பேச்சுவார்த்தைகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மேற்கொண்டார். அதன் பிறகாகத்தான் சற்று தாமதமாகத்தான் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு என்பதை அளிக்கிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஒப்புக்கொண்டது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த சந்திப்பு என்பது மிகவும் ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி.